கடந்த 3 நாட்களாக தமிழகம் மற்றும் ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆந்திரா அம்மம்பள்ளி அணையிலிருந்து 1000 கனஅடி நீர்வரத்தானது கொசஸ்தலை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் கேசவரம் அணைக்கட்டிலிருந்து உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டிருப்பதால் கொசஸ்தலை ஆற்றின் நீர்வரத்தானது 8500 கனஅடியிலிருந்து 10,500 கனஅடியாக அதிகரித்து வருகிறது. இந்த நீரானது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கானது நீர்வரத்தும் அதிகரித்து வருகின்றது. இதனால் பூண்டி அணை பாதுகாப்பு கருதி 7,500 கனஅடியிலிருந்து 9,500 கனஅடியாக கொசஸ்தலை ஆற்றுக்கு உபரிநீர் வெளியேற்றமானது தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. பூண்டியின் மொத்த அடி 35 அடியில் தற்போது 33 அடி உயரத்தில் நீர் இருப்பானது இருந்து வருகிறது. அதே போல 3,231 மில்லியன் கனஅடியில் தற்போது 2,521 மில்லியன் கனஅடி நீர் இருப்பானது இருந்து வருகிறது. கொசஸ்தலை ஆற்றில் திறந்து விடப்படும் உபரி நீரானது எண்ணூர் சென்று வங்கக்கடலில் கலக்கின்றது. இதனால் 60 கிராமங்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கின்றது. இதனால் கரையோர பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், அது இல்லாமல் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, துணி துவைக்கவோ, செல்ஃபி எடுத்து விளையாட கூடாது என மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பானது எச்சரிக்கை செய்துள்ளார்.